இருக்கோம். வளர் எப்படி இருக்கு? வளர் மயக்கத்துல இருக்கிறான். சரிங்க அத்தை. பத்திரமா பாத்துங்க. சரிங்க மாப்ள. ஏம்பா ஏம்பா மூர்த்தி சார். சங்கர் சொல்லுங்க சார். அம்மா கஷ்டாங்கப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? அதே உங்களுக்கு தான் இருந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நாங்கள் வந்துடுறோம் சார். சரிப்பா. சார் எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு சார். இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அடா கங்க்ராச்சுலேஷன்ப்பா. அம்மாவும் பொண்ணு ஒரே டைம்ல கிடைச்சிருக்காங்க சார். கொடுத்து வச்சோம்ப்பா. ஆமா சார். சரிப்பா நான் வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஏப்பா அம்மா கஷ்டாங்களாம்ப்பா. அங்கேயே தான் இருந்தாங்களா. மூர்த்தி சார் கால் பண்ணாரு. இங்கே இறங்கி போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். ஏம்பா நடுவில் எங்கப்பா இறங்க நீ? வர ஸ்டேஷன்ல இறங்கி போக வேண்டியதுதான். ஏம்பா எனக்கு குழந்தை பிறந்திருக்குப்பா. முறை அப்பாவே இருக்கிறேன். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. பக்கத்தில் வந்துட்டோம். எதுக்கு கடிச்ச அம்மா மறுபடியும் தொலைஞ்சு போறதுக்கா? நான் வேணா போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு வரேன். புது காசு இருக்குதுல அதை கொடுத்துட்டு நீ கிளம்பு. என்னமோ இவரு தான் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? பாப்பா எப்படி இருக்கா? அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. சாரி உன் கூட இருக்க முடியல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ நல்லபடியா அத்தையை கூட்டிட்டு வா. இங்க உன் பொண்ணு பத்திரமா அவ அத்தைங்க மடியில இருக்கா. ஹலோ யாரு? அண்ணி நான் சங்கர் பேசுறேன். நீ அண்ணன் நல்லா இருக்காரு. எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கா. நீ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. மேலே கோவமா இருப்பீங்க, மன்னிச்சிருங்க. நீங்க கோகுல் நல்லா இருக்கீங்கல்ல? சரி நான் வச்சிடுறேன். நீ சங்கர பாப்பா கூப்பிடுறேன். அம்மா கடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார். আরে আপনাদের মা তো ব্লান্ডার করে দিয়েছে। ஆமா স্যার। আরে পরশুদিন রাতে বিল্ডিং এর কাউকে ঘুমোতে দেয়নি। এই বিল্ডিং থেকে ওই বিল্ডিং এ কি করে গেল? দাঁড়ান দেখাচ্ছি। দেখুন ஏய் நான் ஒரு பொம்மை நடி உட்கார்ந்துக்கிறேன். பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஜோடி சேர்ந்துக்கிறேன். எந்திரா ஆளை மண்டையும் பாரு. என்னம்மா டீல என்ன கலந்து கொடுக்குற? ஒண்ணுமே இல்லம்மா. ஏய் ஒரே மயக்கமா இருக்குது. உன் டீயை குடிச்சா என்ன கலக்குற? இல்லம்மா நான் எதுவும் கலந்து கொடுக்கலம்மா. எல்லாருக்கும் போட்டு கொடுத்தா மாதிரி தாம்மா போட்டு கொடுத்தேன். ஏய் சாயந்தரம் வரைக்கும் மயக்கத்தை என்னால எந்திரிச்சு நடக்கவே முடியல. என்னடா கலந்து கொடுக்குற நீ? சத்தியமா எதுவுமே கலந்து கொடுக்கலம்மா. என்னடா சத்தியமா கலக்கல? என்ன வேலை பண்ணிட்டு இருமா இருமா உன் புள்ளதாமா உடுதெல்லாம் மாத்த கலந்து கொடுக்க சொன்னா. அவன் சொன்னா உடனே செஞ்சிடுவே நீ. உனக்கு எங்க போச்சு அறிவு? எங்கடா போச்சு அறிவு? கடகடலாம் இருக்காது. நொறுக்கி நாஸ்தி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பெரிய பெரிய வண்டி மூச்சு மாதிரிய வண்டி வச்சுக்கிட்டு போடா. அவன்கிட்ட வாங்கி அந்த செலவுக்கெல்லாம் காசு இப்ப இந்த அம்மா என்ன இப்படி அமங்கலம் பண்ணினே இருக்குது? பேசாத போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. ஏய் நான் தூங்கின்னு இருக்கிறியா? தான் காவ காக்கிற லட்சணமா? இதனால்தான் பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கூட்டு போய் கெடுத்து சாவடிக்கிறானுங்க. என்ன யாருமா நீ? உனக்கு என்ன பிரச்சனை? நானே கட்சி மீட்டிங் நிக்க வச்சு சாவடிச்சிட்டான்னு கடுப்புல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா இங்க வந்து பிரச்சனை பண்றேன். சரி நீ யாரு? இந்நேரத்தை நீ என்ன பண்றீங்க? ரவுண்ட்ஸ் போறேன். உன் வேலையை சேர்த்து நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? யாரு? ஸ்டாலின் ஃப்ரெண்டு. உன்னை தண்ணியில அதை காட்டுக்கு மாத்திடுவேன். பாக்குறியான்னு கேக்குறேன். வா வா வெளியே வா வெளியே வா. இறங்க 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 இறங்க. நான் உட்காந்து பெரியவ மாதிரி பேசிட்டு இருக்கிற பொண்ணாட்டிக்கிட்ட இருக்கிற கோபத்துல அடிச்சு கிடிச்சு தொலைய போறேன். போமா இங்க இருந்து. அடிச்சிடுவே நீ.
மேல கைய வச்சிருவியா? எங்க வை பார்க்கலாம். வை, மேல கை வை. என் பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவள்தான் நாஸ்தி பண்ணிடுவாங்க உன்னை. பிள்ளைங்க இருக்காங்களா? பின்ன இல்லாம என்ன? ஏன் இருக்கக்கூடாதா? ஃபோன் நம்பர் ஐயா, கொடு. இந்த எழுதிக்க. 24 35 43 65 10. போடு. நான் பிரசாத் நகர் டோல் ஸ்ட்ரீட்ல இருந்து பேசுறேன். கரெக்ட். உங்க அம்மாக்கு உடம்பு முடியலங்கறாங்க. என்ன உடம்புக்கு? ஆமா. என்ன ஆமா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரட்டும். வரட்டும் பையன் பேசிக்கலாம். வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நின்னு ஆட்றேன் நானும் ஓ பாக்குறேன். என்ன? ஓவரா பேசிட்டு இருக்கற. நான் ஓவரா? வயசுக்கு மரியாதை கொடுத்தா? வயசுக்கு மரியாதை கொடு. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. ஓ என்ன? நில்லுமா. ஏன் நின்னா என்ன பண்ண போற என்ன? உன் பையன் வரட்டும். இல்ல பொம்னாட்ட கைய காமிச்சு கூப்பிடுற நீ. என்னத்த கூப்பிடுற நீ? போலீஸ்காரா நீ? ஓ பின்னிடுவே நீ. வாட் பிளடி இடியட்ட நான் பேசினா இருக்கிற மண்டே உடச்சிடுவேன். என் பிள்ளைகிட்ட டீசனா நடந்துக்க தெரியுமா? நல்லா படிச்சவனுங்க. சார் கிட்ட வேணா கேளு. வணக்கம் சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த இடத்துல இருந்து தான் ஃபோன் வந்தது. நீங்கள் என்ன பார்த்தீங்களா சார்? இறங்கி வாடா. பின்னாடி போ. சார். உங்க அம்மா தானா? ஆமாம் சார். நீ என்ன பெரிய புடுங்கியா? ஐயோ சார் ஐயோ புடிங்க சார் பெயிண்ட் சார் பெயிண்டர்னா என்ன சொன்ன கேக்குற? இந்த ராத்திரியில ஒரு பொம்பளை தனியா நகை போட்டு ஊர் சுத்திட்டு இருக்கு சார். அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க சார். அதெல்லாம் கவரிங் நகை சார். அடி ராஸ்கல். இன்னொரு தடவை அவங்கள ரோட்ல பார்த்தேன் உங்களை தோல் உரிச்சு விட்டுருவேன். கிளம்புடா. என்ன பண்ணிருக்கோம்? இந்த வாங்குறான். என்ன பண்ணியிருக்கோம்? இந்திரா காந்தி ஃப்ரெண்டுன்னு இருக்கோம். கண்டெல்லாம் என்னால பேச்சு வாங்க முடியல. இதுக்கு மேல செலவு பண்ண என்கிட்ட காசும் இல்லை. என்னால வேலையை விட்டுட்டுலாம் அழிஞ்சு நிற்க முடியாது. இருக்கிற வெறுப்பு கூட்டிங்கன்னா அப்படியே எங்கேயாவது போயிடுவேன். நம்மளாலாம் அடி வாங்க உடம்புல தெம்பு இல்லப்பா. எங்காவது கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம். சரி, அப்படிதான் பண்ணுங்க. யார் போய் சேர்த்துட்டு பார்த்துக்கிறது? நான் பசங்களை விட்டுட்டு என்னால் போக முடியாதுண்ணா. என்னாலையும் முடியாதுமா. ஏன்? அவங்க சின்ன பிள்ளை இருக்காருல்ல, அவரை போய் பார்த்துக்க சொல்ல. அவர் தானே எல்லாத்துக்கும் நிற்பாரு. விடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் பேசினீங்க? நானும் சங்கரும் போய் பார்த்துக்குறோம். அம்மா பார்த்து மெதுவாக இருங்க. உட்காருமா. என்ன பப்ஜியா? பேபிமா சிஸ்டர் சவுல கூட்டிட்டு வாங்க. ஆமா. பாத்து உட்காருங்க. உங்க பேர் என்னம்மா? ஜே பேபி. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். உங்க சொந்த ஊர் என்னம்மா? சொந்த ஊர் கைக்காங்குப்பம். ஆஹா. கட்டி கொடுத்தது வந்து இங்க ஐனாவரம் வஉசி தெருவில். எப்பம்மா கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? என்னம்மா 11 வயசுல ஆச்சு கல்யாணம். எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? இருக்காங்க, திருஷ்டி வச்சுதாதீங்க, 5 பசங்க. உங்க வீட்டுக்காரர் உயிரோட இருக்காராம்மா? இல்ல, காலமாயிட்டாரு. ஓ, எப்படிம்மா இருந்தாரு? எப்படி இருந்தா உனக்கு என்ன? எப்படி இருந்தா உனக்கு என்னன்னு கேக்குறேன் நானுமா. நான் சும்மா கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறேன். நீ தெரிஞ்சுக்கலான்னு கேட்டம்மா. அதான் சும்மா என் வீட்டுக்காரர் இறந்த தெரிஞ்சுக்கிறேன். என்னத்த பண்ண போற நீ? என்ன கேக்குற நீ? எப்ப வந்தா என்ன கல்யாணம், எத்தனை பசங்க, என்ன ஏதுன்னு சும்மா கேள்வி கேட்டுக்கினே இருக்குது. ஐயா, நான் குழந்தையா சும்மா நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு? இப்ப என்ன உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவள் தானே? இந்திரா காந்தி தெரியுமா உனக்கு? என் ஃப்ரெண்டு இந்திரா காந்திட்ட போன் போட்டு கேளு. ஜே பேபிமா யாரு என்ன ஏதுன்னு கேளு.
ஃபோன் போட்டு கேக்குறேம்மா. ஃபோன் போட்டு கேக்குறேன். கேளு கேளு. இனிமேல் உங்களை எதுவும் கேட்கல. சரியா? கேட்காத கேட்காத. அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா அமைதி, இருங்க. எனக்கு ஊர்ல எவனோ சொன்னா எனக்கு பைத்தியம்னு சொல்லிட்டு சொன்னாங்க? நீ பெரிய டாக்டர்னு கூட்டாங்க அந்த பசங்க. இருங்கம்மா, இதுதான் பெரிய பைத்தியம். இதான் ஒரு டாக்டர்ட்ட கூட்டு போனோம் முதல்ல. பேபிமா கோவப்படாதீங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. ஏன் வெளிய இருந்து என்ன பண்ண பாருங்க நான் வெளிய. சிஸ்டர் சிஸ்டர் வரட்டும் சிஸ்டர் வரட்டும். வாமா. வெளில போறோம். வெளியே போலாம். என்னம்மா? பேபிமா வெளில போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். வெளிய போய் சுத்தி பார்க்கலாம். இதேரா ஊத்து விட்டது. முதல்ல இது தூக்கி உள்ள போடுங்க. போடலாம் போடலாம். ஏன் பசங்க எப்படி சண்டை இதுக்கு நான் வந்துடா. அம்மா அத்தை கேட்டது. உட்காருங்கம்மா. இந்திரா காந்தி உங்களுக்கு சொந்தக்காரங்களா? இல்லை டாக்டர், இதுதான் டாக்டர் சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. சம்மந்தம் இல்லாம பேசுறாங்கன்னு தெரியுதுல்ல. ஆரம்பத்திலே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும்னு தோணலையா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. எவ்வளோ நாளாக இப்படி இருக்காங்க? ஒரு 3 வருஷமாகவே இப்படி தான் இருக்காங்க டாக்டர். எங்கள் குடும்பத்தையே கட்டி ஆண்டவங்க. வீட்டில் மாறி மாறி ஒரே பிரச்சனை. அப்பான்னா அம்மாவுக்கு உயிர். அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போனது அம்மாவால் தாங்கிக்க முடியல. அப்பா தந்த வருமானம் போய் பிள்ளைங்களை நம்பி வாழ வேண்டியதாயிடுச்சு. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் என் புருஷனா அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க. அம்மா பேரில் இந்த வீடு கடனில் போயிடுச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு இவன் லவ் மேரேஜ் பண்ணுவான் தான். அதுலேருந்து தான் வீட்டில் ஒரே சண்டை. இனிமே அவங்ககிட்ட யாராவது பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன யாரும் உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். அப்பத்துலேருந்து ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க டாக்டர். தனியாக உட்காந்து ஏதோ யோசிச்சுன்னே இருப்பாங்க. அன்னிலேருந்து சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை, ஏதேதோ பெணாத்த ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர். திடீர்னு யார் வீட்டுனா போய் பூட்டு போடுறது, போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து லெட்டர் எடுத்துன்னு வந்துடுது, வீட்டில இருந்து காசு நகை எடுத்துன்னு போய் யாருக்குன்னா கொடுக்கறது, சம்மந்தம் இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு அவங்க டெய்லி இப்படி பண்றதுனால பிரச்சனை அதிகமாச்சே தவிர குறையில. முதல்ல அம்மாவை கூட்டின்னு போய் 2-3 இடத்துல மந்திரிச்சுலாம் பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் மாத்திரை மருந்துலாம் வாங்கி கொடுத்தோம். கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்க, அப்புறம் அதையும் சாப்பிடல. எல்லாரும் தானா சரியாயிடும்னு சொன்னாங்க டாக்டர். நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறதுனால எங்க அம்மாக்கு செலவு பண்ணி பார்த்துக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் டாக்டர். ஆனா இன்னும் மோசமா போறாங்க டாக்டர். இங்க பாருங்கம்மா, குடும்பத்துல ஒருத்தர் இப்படி பாதிக்கப்பட்டா யாராவது தலைமை பொறுப்பு எடுத்து அவங்கள அக்கறையா கவனிச்சுக்கணும். சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு மாதிரி தான் இந்த வியாதியும். எப்பவாவது ஒரு தடவை உங்க அம்மா கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கீங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி. குழந்தையா பிறந்து வளர்ந்து வயசாகி திரும்பவும் குழந்தையா மாறுறது. குழந்தைக்கு இருக்கிற அதே ஆசை, எதிர்பார்ப்பு, கோபம், பசி, பொறாமை எல்லாம் இவங்களுக்கும் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம இருக்கீங்களே, அவங்களுக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு இருக்கிறது எங்க டேர்ம்ல பைபோலார் மூட் டிசார்டர், அதாவது மன அழுத்தத்தால ஏற்படுற மனச்சிதைவு. அப்புறம் டிமென்ஷியாவும் இருக்கு, அதாவது ஒரு வித ஞாபக மறதி. தான் வீடுன்னு நினைச்சு பூட்டு போடுறது, பொருளை எடுத்துட்டு போறது, இதுல நிறைய வகை இருக்கு. தொடர்ந்து டயக்னைசிஸ் பண்ணாதான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இதை மெடிசின் கொடுத்து ஈஸியா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். பயப்பட தேவையில்லை. நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க. என்ன திருடனா இவன்? என்ன கொலை பண்ணிட்டு வந்தானே, திருடிட்டு வந்தானே? என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க போங்க, பாத்துக்கலாம். கிடக்கிறவன எல்லாம் சரி சார், இவனெல்லாம் கையில கிடைச்சா என்ன பண்ணும்? கைய கால உடைச்சு விடணும். அப்படியே எந்திரிச்சு அவன் நடக்க கூடாது, அப்பதான் புத்தி வரும். ஏம்மா இப்படி பண்ற? விடுமா அந்த கதையை. என்னண்ணா டாக்டர் ஒரு 2 நாள் உனக்கு இருக்க சொல்றாங்க. இந்த டாக்டரா? ஆமா. ஐயா அதெல்லாம் ஆகாதுண்ணா, நம்ம கிளம்பி போய் இருக்கலாம். வா 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 வா. 2 நாள் தானே, எங்களுக்காக இரு. உடம்பு சரியாயிடுமா? என்னண்ணா நீங்கெல்லாம் கூட இருப்பீங்களா? கூடவே இருப்போமா, சொல்லு. இருக்கிறோம்மா. சரி நைனா, இருக்கலாமா? அம்மா இருக்கிறேன். சரி வா. அதோ வந்துட்டு. இந்தாங்கம்மா. இந்தா வா, பார்த்து படுத்துக்கோ.
அக்கா என்னம்மா என்னம்மா மோந்து பார்க்குற காக்கா சாரிக்கா தெரியாம பண்ணிட்டு தம்பி கொம்ப புடுங்கப்பா சாரிக்கா படுத்துக்காதீங்கக்கா பூஜா சும்மா இப்படிலாம் பண்ணக்கூடாது 2 நாள் தான் என்ன பார்த்துக்க. எல்லாம் வாங்கிச்சுல யாருக்கா வரலைன்னா பக்கத்து வாட்டர் வாங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்றியா? சரி சங்கர் கிளம்புறேன் என்ன பார்த்துக்கோ காலைல வந்துடுறேன். சரி நீ போ நான் பார்த்துக்க. பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன். ஐயா ஏன் இந்த காலை வச்சுட்டு எடுத்து வந்தே நீ? போ அப்படி போய் உட்காரு. இந்தா டோருக்கு வெண்ணெய் எடுத்துக்க, தண்ணி எடுத்தார நல்லா தேய்ச்சி கழுவி. இந்தா தண்ணியை குடி, கத்தாட்டு கழுவி எடுத்தாரேன். உன் பேர் என்னம்மா? என் பேர் கயல்விழி. கயல்விழி, நல்ல பேரு. வேற ஏதாவது பாக்கணுமா? இல்ல அவ்வளவுதான். எல்லாம் சரியா போச்சா? எல்லாம் சரியாயிடுச்சு. அப்பனா வீட்டுக்கு போலாம். நேனாவா போலாம் நாளைக்கு போலாம். சரிங்களா? நாளைக்கு போலாமா? நாளைக்கு ஓ போலாம். ஆச்சு. சரி போய் உட்காருங்க. மா இந்த வச்சுக்க. நன்றி. மாத்திரை சாப்பிடு. பாத்தியா? தண்ணி. அம்மா நாளைக்கு தீபாவளிம்மா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இருக்கே, நான் போயிட்டு வரேன். நான் எதுக்குன்னு நான் இங்க இருக்கேன். வா அப்படியே கிளம்புவோம். செல்வி அக்கா வந்துட்டே இருக்குது. செல்வி என்னத்துக்கு இங்க வருது? என்ன பலாரம் செய்யணும், சாமி கும்பிடணும், பட்டாசு வெடிக்கணும், எல்லாரும் வீட்டுக்கும் போகணும். பையன் சரி அம்மாமா இரு, டாக்டர் வந்துட்டோம், நான் கேட்டு கூட்டு போறேன்னா. நானேண்ணா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன். நான் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். வாமா. என்னம்மா வா வா வா. மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டு குடிக்கா. கொடுத்துட்டேன். அதெல்லாம் உள்ளே எதுக்கு எடுக்கிறேன்? எல்லாரும் கேட்டுக்கங்க, சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும். நான் இப்ப கிளம்புறேன். என் பிள்ளைங்க கூட்டு போய் வந்திருக்கிறாங்க. சரியான ஆள் நீ. சாரிடா. யாரு யாருங்க கூட்டு போறது? கத்தாத இரு. இல்லங்க டாக்டர் கிட்ட கேட்டு. அதெல்லாம் இல்ல இல்லம்மா. ஐயோ
யாரவே கூட்டு போலமா? எது கூட்டு போனோம்? யாரையும் கூட்டு போல. என்ன கிளம்ப போறியா எங்களை விட்டுட்டு? நான் கிளம்புறேனா? உனக்கு யார் சொன்னது? நீயா நினைச்சுக்க நீயா ஒண்ணு பேசிட்டு இருப்பியா? போமா போய் உட்காரு. சும்மா அவன் சின்ன பையன் ஏதோ கேட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் எழுந்தாங்க. எப்படி அம்மாவை கூட்டு வெளில போறீங்க நான் பாக்குறேன். இல்லம்மா, டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் கூட்டு போவோம். அம்மா இங்கே தான் இருப்பாங்க. இப்போ கூட்டு போல, நாளைக்கு தான். டாக்டரா? எவன்டா இங்க டாக்டர்? நேர் தெரியுமா? எம்எஸ்டபிள்யூ எம்ஃபில் பிஹெச்டி. நானே பெரிய டாக்டரா? என்னோட பெரிய டாக்டர் எவன்டா இங்க? நீ தான் பெரிய டாக்டர். உன்னை கேட்காம எப்படிடா சும்மா வணக்கம் சொல்றான்? டாக்டருக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் டாக்டர். அவன் கேட்டுட்டு தான், உன்னை கேட்டுட்டு தான் எல்லாம் போறது. சரியா? உங்க அம்மாவா இருந்தா சாப்பாடு வாங்கி கொடுக்கும், தட்டை கழுவி கொடுக்கும், நிறைய காமெடி பண்ணி சிரிக்க வைக்கும். இப்ப நீ பாட்டு கூட்டு போயிட்டேனா எப்படி? எங்களெல்லாம் யாராவது வந்து கூட்டு போறாங்களா? ஏமா அப்படி சத்தம் போடுற? டாக்டர் அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பூஜா பூஜா உட்காரு உட்காரு உட்காரு. அம்மா நீ இங்கே இரு, நான் டாக்டரை பார்த்து இங்கே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ கேட்டு வந்துடுறேன். சரியா? போயிட்டு வாப்பா. சரி போயிட்டு வாமா. அம்மா என்னம்மா? நான் சிஎஸ்கேல விளையாட போறேனே. அதான் நேத்துல இருந்து சொல்லினே இருக்கிறேன், விளையாடுன்னு தானே சொல்றேன். சங்கர, தீபாவளிக்கு பசங்களுக்கு துணி வேற எடுக்கல. இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்தனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. நான் கிளம்புறேன், காலைல வந்துடுறேன். அம்மா வேற வீட்டுக்கு போகணும்னு சொல்லுது. சரி டாக்டர் அனுப்ப மாட்டாங்கன்னு எதனா சொல்லி சமாளியே. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இந்தா. இல்லை வேணாம் நீ வே. புடிக்கா. சரி வரேண்ணா. போயிட்டோம். இந்த பிரெட் எல்லாத்தையும் சாப்பிட்றேன்னா இந்த பொண்ணு எல்லாம் பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துருக்கீங்க. வா நைனா. எங்க செல்வி? அம்மா. செல்வி எங்க நைனா? செல்வி ஏதோ கிளம்பிடுச்சுமா. கிளம்பிடுச்சுனா வா, நம்மளும் கிளம்பிடலாம். இன்னும் 2 நாள் இருக்க சொல்றேன். 2 நாளா? யார் சொன்னது? பெரிய டாக்டர். பெரிய டாக்டருக்கு 2 நாள் இருக்க சொல்றாரு. அதான் இன்னைக்கு போக சொல்லிட்டு. இல்லம்மா. பார், அதெல்லாம் இருக்க முடியாது. என்ன கூட்டு போக முடியுமா முடியாதா? இருக்க சொல்லிட்டாங்களே. அவன் ஏன் இருக்க சொல்றதுக்கு நான் கேக்குறேன். நானு டாக்டர் தான். இன்னும் 2 நாள் இருக்க சொல்றாங்க. டாக்டர் நான் கேக்குறேன். நானு வாங்கிட்ட மட்டும் 2 நாள் சொல்லினே இருக்கிறான் அந்த ஆளு. இன்னும் 2 நாள் மட்டும் தங்க சொல்றாங்கம்மா. சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? 2 நாள் தங்கி இருக்கிறதுக்கு என்ன கோயிலா குளமா? 2 நாள் தங்கி இருந்துட்டு போறதுக்கு எங்க வேணாலும் அந்த கையில. பேபிமா என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? கையில நீ என்ன சொன்ன? இந்த கால்ல போலாம் தானே சரி போலாம் போலாம். டாக்டர் வந்துட்டோம். டாக்டர் வந்தனே போலாம். பெரிய டாக்டர்லாம் வர மாட்டாங்க. டாக்டர்லாம் வர மாட்டாங்க. இங்க பாருங்க, நம்ம டிஸ்சார்ஜ் மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். எனக்கு ஒரு டிஸ்சார்ஜ் வேணும். சரி வாங்குறேன் நான். சிஸ்டர் 2 நாள் மட்டும் இருந்து சரி பண்ணிட்டு போயிடலாமா? சரி பண்றேன். எனக்கு என்ன இருக்கு? சரி பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? போலாமா? உடம்பு பார்த்துட்டு போலாம். சும்மா இருமா, உனக்கு தெரியாதுமா. அது தீபாவளி அப்ப வேற பத்திக்கு பிள்ளைகள் எல்லாம் காட்டு போறாங்க. கடுப்பு பேசி அப்புறம் பாத்துக்கங்க. இந்த பாரு, சென்ட கல்ப தெரியுமா உனக்கு? சென்ட கல்ப தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ணல அப்படியே வந்து இறங்கி வரணும். அவ்வளவுதான். அப்ப விடு. வாடேனா. ஏய் அம்மா வெளிய வா பாரு. அம்மா வெளிய. நைனா. வா பாரு. நைனா. வா அப்படியே. ஊட்டல நான் ஊட்டாத. போ போ. சாவச்சிரே. நைனா. அப்பா ஊட்டிட்டு போய்டாத நைனா. அம்மாக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு. தூங்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சிஸ்டர். சொல்லு வளரு. எனக்கு உடம்பு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. கொஞ்சம் சீக்கிரம் வரியா? என்னாச்சு வளரு? என்ன பண்ணுது? தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். சரி நான் வரேன். வை. அக்கா கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கிறீங்களா? காலைல வந்துடுறேன். சரி நன்றிக்கா. தம்பி, உண்மையான அட்ரஸ் தானே இங்கே கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க்கா. ஏன் கேட்குறீங்க? இல்லை, நிறைய பேர் பொய்யான அட்ரஸை சொல்லி இங்கே கொண்டாந்து சேர்த்துட்டு போயிடுறாங்க. அவங்க நல்ல குணமானா கூட வீட்டில் எட்டுன்னு போய் விட முடியலை. பாவம் இங்கேயே கிடக்குதுங்க. அதையா கேட்டேன். நாங்கள் உண்மையான அட்ரஸ் தான் தந்திருக்கோம். நாங்கள் அப்படி இல்லை.
சரி பைய என்ன வாழ்க்கை. முருகா சங்கரு நைனா செல்வி நைனா நைனா ஏமா ஓ நேரத்தில் எங்கே வரீங்க எல்லாம் தூங்கி நிற்கிறாங்களே போய் படுமா போய். என் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க போய் படுப்போ. இல்லை சங்கரு செல்வி உன் பிள்ளைங்களாம் யாரும் இல்லை எல்லாம் விட்டு போயிட்டாங்க போய் படுப்போ. போயிட்டாங்களா? தூங்க கூட விடாம போவேன். விட்டு போயிட்டாங்களா? இனிமே வரவே மாட்டாங்களா? அவ்வளோ பாரமா போயிட்டேனா? சரி